அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் நம்ம அங்கன்வாடி மையத்தில் நடத்தப்படும் சிபிஇ ப்ரோக்ராம் ஓட தலைப்பு என்னென்னா சுபோஷண திவாஸ். இந்த சுபோஷண திவாஸில் யாருக்கு நம்ம சுபோஷண திவாஸ் யாருக்கு நடத்த போகிறோம் அப்படின்னா 3வது 4வது மாத கர்ப்பிணிகளுக்கு நடத்த போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம நாடு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத, எதுக்கு அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத குழந்தைங்க பிறக்கணும். அதனால ஆரம்பத்துல இருந்தே, அதாவது மாசமா இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா மாசமா இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட், ஏன்னா அவங்க தான் நல்லா குழந்தைய ஃபர்ஸ்ட் பெற்றிருக்க போறாங்க கருவுல இருந்து. அதனால அவங்களுக்கு தான் முதல் கவுன்சிலிங் கொடுக்கணும். மாசமா இருக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். அதனால சுபோஷண திவாஸ், டாக்டர் பேரு சுபோஷண. அதுல என்னென்னலாம் நம்ம கடைபிடிக்கணும் மாசமா இருக்கா அப்படின்னா என்னென்னலாம் ஆரம்பத்துல கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, எப்படிலாம் நடந்து போனோம், எப்படிலாம் நல்ல ஒரு குழந்தைய ஆரோக்கியமா பெற்றெடுக்கணும் அப்படின்னா, நல்ல ஊட்டச்சத்து உள்ள நல்ல 3 கிலோ உள்ள குழந்தை நம்ம கண்டிப்பா இருக்கணும். 3 கிலோ உள்ள குழந்தை கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு எப்படிதான் இருக்கணும் நீங்க மாசமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே 3 மாசம் அந்த மாசமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே மருத்துவமனைக்கு போகணும். மாசம் ஒரு செக்அப் பண்ணி செஞ்சுக்கணும். மாசம் ஒரு செக்அப் போனாதான் நமக்கு உடலோட எப்படி இருக்கு, நம்மளோட கண்டிஷன் எப்படி இருக்கு, நம்ம உடம்பு எப்படி இருக்கு, வெயிட் எப்படி இருக்கு, மாசம் மாசம் வெயிட்டும் செக் பண்ணிக்கணும். அப்புறம் தேவையான நம்மளோட வெயிட்டை பார்த்து நமக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிக்கணும். மாசமா இருக்குன்னு தெரிஞ்சதுல மாசம் செக்அப் போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா செக்அப் போகணும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில கொடுக்குற சத்து மாத்திரை சாப்பிடணும். அப்புறம் டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அங்கன்வாடி மையத்துல பதிவு பண்ணிட்டீங்க. இனிமேல் என்ன பண்ணணும்னா மாசம் சத்தமாவை வாங்கி சாப்பிடணும். சத்தமாவை வாங்கி சாப்பிடணும். இதுல நிறைய சொத்தெல்லாம் நிறைய இருக்கு. கோதுமை மாவு இருக்கு, வெள்ளை இருக்கு, சோயா மாவு, கேழ்வரகு மாவு, பாமாயில், இதுல எல்லாம் சேர்த்து நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம சாப்பிடும் போது தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். அது மாதிரி இந்த சாப்பாட்டு காய்கள் நிறைய சாப்பிடணும். இதை சாப்பிடும் போது கேரட், பீட்ரூட் சாப்பிடணும், கேரட் சாப்பிடணும், பீன்ஸ் சாப்பிடணும், முட்டை சாப்பிடணும். இந்த மாதிரி எல்லா காய்கறிகளும் சாப்பிடணும். பழங்கள்லாம் நிறைய எடுத்துக்கணும். நீங்க இப்போ 3 நாள் 4வது மாசத்துல இந்த மாசத்துல இருக்கீங்க. 3வது மாசம் 4வது மாசத்துல இந்த நம்ம சுபோஷணத்துவா நடக்கும். எப்படின்னா அவங்களுக்கு 3 மாசம் முடிஞ்ச 4வது மாசம் முடிஞ்சோடனே குழந்தை நல்லா வெயிட் கூட ஆகணும். அப்படிங்கும்போது தேவையான பழங்கள் சாப்பிடணும். நீங்க இதெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னு, இறைச்சி சாப்பிடுவீங்க அப்படின்னா ஆட்டுக்கறி, ஆட்டு ஈரல், மீன்ல நிறைய சாப்பிடணும். மீன் குழந்தைக்கு நிறைய சத்து இருக்கு. நல்ல பிரெயின்லாம் வளர்றதுக்கு நிறைய இருக்கு. அப்புறம் மாசம் 1 கிலோ நீங்க மாசமா இருக்குன்னு தெரிஞ்சுட்டா மாசம் 1 கிலோ கூடணும். அப்பதான் அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தைய பெற்றெடுக்க முடியும். 3 கிலோவுக்கு குறையாம குழந்தை இருக்கணும் பறக்கும்போது. அப்ப அந்த குழந்தை எப்படி பிறக்கணும், அப்ப நீ எப்படி இருக்கணும், அப்ப ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிற அளவுக்கு நீங்க உணவுகளை எடுத்துக்கணும். சரி, அப்பதான் அந்த 3 கிலோ குறையாம குழந்தை பிறக்கும். ஊட்டச்சத்துல குழந்தை பிறக்கும். பருப்பு பழங்கள் எடுத்துக்கணும். கீரையெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை, மிளகாய் கீரை, பருப்பு கீரை, தண்டைங்கீரை. எல்லாருமே குழந்தைங்க வச்சிருக்கவங்களும் அப்படிதான். நீங்க குழந்தைங்க வச்சிருக்கவங்களும் சாப்பிடும்போது, நீங்க சாப்பிடும்போது குழந்தைக்கு பால் வரும். குழந்தைக்கு சூப்பு 6 மாசம் முடிச்ச குழந்தைங்களுக்கு சூப்பாவோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா, அந்த காயெல்லாம் போட்டு நல்லா சூப்பா கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கும் நல்லா சத்து இருக்கு. குழந்தைக்கு நிறைய சத்து இருக்கு. அதே மாதிரி தேவையான ஊட்டச்சத்துலாம் கிடைக்கும். சரிமா? அது மாதிரி கீரை எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை மெயினா எடுத்துக்கணும். பருப்பு கீரை எடுத்துக்கணும். மிளகாய் கீரை மெயினா எடுத்துக்கணும். சுண்ணாம்பு, இது மாதிரி எல்லா கீரையிலும் எந்த கீரைன்றது எல்லா கீரையும் சாப்பிடணும். சாப்பிட்டு அது இல்லாம நீங்க நல்லா கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, இதெல்லாம் இரும்புச்சத்து உள்ள அந்த பயிர் வகைகள், தட்டைப்பயிறு, இதெல்லாம் சாப்பிடணும் கண்டிப்பா. ஏன் அப்படின்னா கடலை இதெல்லாம் இரும்புச்சத்து நிறைய இருக்கு. அப்போ உங்களுக்கு தேவையான நிறைய அயன்கள் நிறைய கிடைக்கும். அப்போது குழந்தைக்கு பின்னாடி குழந்தைக்கு நிறைய பேருக்கு தலையில எல்லாம் வருதுல்ல, உங்களுக்கு கடலை, அப்போ அது குழந்தைக்கு பாதிப்பு வரும். அந்த மாதிரி உங்களுக்கும் நல்லா இரும்புச்சத்து இல்லை. அந்த
குழந்தை பறக்கும்போது நிறைய ரத்தப்போக்கு போகும். அப்ப இதெல்லாம் சாப்பிட்டா நம்மளால ஈடு கொடுக்க முடியும். அந்த டைமிங்ல வந்து நம்ம சத்தா இருக்கணும் இல்லையா, 2 உயிரை சுமக்கணும். அதுவும் இல்லாம அந்த சாப்பிட்டு நமக்கு அந்த நேரத்துல பிரசவ நேரத்துல அந்த போற இதெல்லாம் இடையெல்லாம் போகும்போது நமக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு அது இருந்துச்சு வேணும். அப்ப அதெல்லாம் கிடைக்கும். அப்ப நீங்க உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டா தான் கண்டிப்பா நீங்க அந்த நேரத்துல குழந்தைங்க நல்லா பெற்றெடுக்க முடியும். ஊட்டச்சத்து நல்லா சாப்பிடணும். கண்டிப்பா அந்த கொடுக்குற எலுமிச்சத்து சுண்ணாம்புச்சத்து மாத்திரை ஹாஸ்பிட்டல் கொடுக்குற மாத்திரை சாப்பிடணும். அதே மாதிரி நல்லா ஓய்வு எடுக்கணும். பக்கத்துல 2 மணி நேரமாவது மாசமா இருக்காது தூங்கி எந்திரிக்கணும். சரியா, கண்டிப்பா தூங்கி எந்திரிச்சாதான் அந்த உடம்பு வந்து ஃப்ரீயா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். சரியா, அப்ப அதாவது டெலிவரி ஊட்டச்சத்துல குழந்தைய பறக்கிறதுக்கும் நம்ம தயாரிக்கிறதுக்கும் நம்ம உடம்பு டெலிவரி ஆயிட்டு நல்லா நார்மல் டெலிவரி ஆகுறதும் நம்ம இருக்கிறதெல்லாம் இருக்கு. சரியா, அதனால வேலையெல்லாம் பார்க்கலாம். உட்காந்துக்கிட்டே இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி நிறைய பேர் நடந்துக்காம கூட உட்காந்துருக்காங்க வீட்டுக்குள்ள. அப்படி இருக்கக்கூடாது. சரியா, நல்ல வேலையை பார்க்கலாம். ஆனா டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பாத்துங்க, மாசம் கண்டிப்பா ஒரு குழந்தை பிறந்த வரைக்கும் 3 ஸ்கேனாவது பண்ணிருக்கணும். நீங்க மருமகள்லாம் நீங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் வீட்டுல உள்ளவங்க தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு பின்ன மாசம் மாமியார் தான் மருமகம் வர போறாங்க, எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்க வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்க வந்து ஆரோக்கியமா அந்த குழந்தைங்க அந்த மாசமா இருக்கவங்களை பாத்துக்கிட்டாதான் அந்த பாதி நம்ம உணவு கொடுக்க போறோம் இல்லைங்களா, பாதி நம்ம அன்பை தான் கொடுக்கணும் வீட்டுல உள்ளவங்க. அப்பதான் அந்த குழந்தை ஆரோக்கியமா போகணும். அதனால தேவையான அந்த வீட்டோட கோஆர்டினேட் என்ன சொல்றாங்களோ அதை வந்து கோஆர்டினேட் பண்ணி நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதெல்லாம் அதையும் நம்ம பார்த்துக்கணும். அந்த தேவையான வீட்டில் உள்ள என்ன தேவையோ அதை இருக்கிறத சாப்பிடணும். வேற என்ன, ஆமா 9 மாசத்துல 3 ஸ்கேன் கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா மாசமா இருந்தாலும் தெரிஞ்சது 3 ஸ்கேன் பண்ணி ஆகணும். குழந்தை 3ஆவது மாசம் குழந்தை நல்லா உருவாயிருக்கா, நல்லா இருக்கா, 5ஆவது மாசம் அனாமல் ஸ்கேன் சொல்லுவாங்க. இந்த குழந்தை வந்து நல்லா கர்ப்பப்பையில நல்லா இருக்கா, கர்ப்பப்பையில வந்து கர்ப்பப்பையில தான் இருக்கா, அது முழு வளர்ச்சியில இருக்கா அப்படிங்கறது 5ஆவது மாசம். முழு எல்லா பாம்பும் வளர்ந்துருக்கா, ஒரு சில பாம்பு ஒரு சில பேர் குறையாது. அதை வந்து 5ஆவது மாசம் பார்த்தா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்காக அந்த 5ஆவது குறைபாடுகளை குழந்தைங்களுக்கு பாவம் அதுங்களை நம்ம அந்த காலம் அதெல்லாம் அதை தெரியாம குழந்தைங்களை பெற்றுட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுறது. இப்போ அப்படி கிடையாது. நிறைய விஞ்ஞானம்லாம் வந்து அப்படின்னா 9ஆவது மாதத்துல குழந்தை நல்லா ஆக்டிவா கர்ப்பப்பையில நல்லா குழந்தை பிறக்கிற மூமெண்ட்ல இருக்கா, குழந்தை எல்லாமே தெளிவா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறது 9 கண்டிப்பா 3 ஸ்கேன் பண்ணி ஆகணும். நல்லா ஆரோக்கியமா குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு நல்ல நார்மல் டெலிவரி ஆரம்பிக்கணும். சரியா, எவ்வளவு தூரம் நல்லா உடம்ப வந்து தளர்ச்சியா இருக்குமோ அவ்வளவுதான் குழந்தை ஆரோக்கியமா நார்மலா பிறக்கும். சரியா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா குழந்தை பிறந்து 1 மணி நேரத்துக்குள்ள சீபாட்டும் கொடுக்கணும். அதான் நோய் தடுப்பு மருந்து, முதல் மருந்துன்னு சொல்லுவாங்க. அதை கண்டிப்பா கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த நம்ம எத்தனை உணவுகளை சாப்பிடறோம்ல அது வந்து நமக்கு தானே இருக்கும். அது வந்து அந்த பாலாதான் அந்த குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து குழந்தைக்கு போகும். அந்த குழந்தை பிறந்து 1 மணி நேரத்துல கொடுக்கணும். 6 மாசம் வரைக்கும் ஒரு தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அதுலதான் நமக்கு தேவையான எல்லாமே ஊட்டச்சத்து இருக்கு, உடம்பு வளர்ச்சிக்கு இருக்கு, தேவையான ஊட்டச்சத்து அதுல இருக்கு. 6 மாசம் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு 2 வயசு வரைக்கும் கண்டிப்பா தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அந்த குழந்தை நீங்க தாய்ப்பால் கொடுக்குற குழந்தையும் பாருங்க, தாய்ப்பால் கொடுக்குற குழந்தையும் பாருங்க. தாய்ப்பால் கொடுக்குற குழந்தை என்ன சொல்றோமோ அதை டக்குன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு அவ்வளவு வந்து இருக்காது. அதனால தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. எப்பவுமே டெலிவரிக்கு வந்து தயாரா இருக்கணும். நம்மகிட்ட வந்து தேவையான ஃபோன் நம்பர், வண்டியோட ஃபோன் நம்பர் வச்சுக்கணும். அதே மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுங்கிறத நம்ம நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். பணமும் மீட்புள்ளதை நம்ம ஆரம்பத்துல இருந்தே அதை சேர்த்து வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம அப்பா போது தேட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் கையில வச்சுக்கணும். அது வச்சுக்கணும், கொஞ்சம் சேமிப்பா வச்சுக்கணும். சரியா, அதே மாதிரி நம்ம சாப்பாடு செலவு, வீட்டு செலவு போக கொஞ்சம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா யாரு நம்ம கூட கூட்டிட்டு போக போறோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அந்த டெலிவரி டயத்துல போய் உங்களால நம்ம பிடிச்சிக்க முடியாது. நம்ம உடம்பை பத்தி தெரியாம இருப்பாங்க. அதனால யாரு கூட நம்ம யாரும் இருக்க போறோம் இப்பவே எல்லாம் முடிவு பண்ணி தயாரா பிளான் பண்ணிக்கணும். அப்பதான் எல்லாமே கரெக்டா இருக்கும்.
பிரச்சனைகள் வராமல் நம்ம குழந்தைய தாயும் நல்லா அழகாக யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே, நன்றி. என்னங்க எல்லாரும்